கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான சேலஞ்சோடு தான் வந்திருக்கோம். என்னடா சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி மில்லு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மில்லில் இருக்கிற லூட்டு மட்டும்தான் வச்சு ஆடுவேன், மற்றபடிக்கு எதில் இருக்கிற லூட்டும் ஆட மாட்டேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆனில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, எடுத்த உடனே நம்ம எங்கே இறங்கணும்? மில்லில் தான் இறங்கணும். அதுக்காக மேட்ச்குள்ளேயும் வந்தாச்சு. லாபியில் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும். மில்லு சேலஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு சேலஞ்சு வேறு. ஓகே, இறங்கிட்டோம். மில்லில் இறங்கினோடனே எனிமி வந்திருக்கானுங்க. என் பக்கத்துலேயே ஒரு 2 பேர் இறங்கினானுங்க. அவனுக்கு தான் காணோம், அவனுக்கு தான் தேடிட்டுருக்கேன். ஓகே, இந்த பக்கம் வந்தால் இங்கே வந்துட்டு ஒருத்தன் எங்கே போனான்? டேய் 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 இங்கே ஒருத்தங்கிறான். இவனுக்கு மண்டையோடு போட்டாச்சு. ஆனால் என்னை தப்பிச்சிட்டான். இந்த டைம் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒருத்தனுக்கு மண்டையை போட்டு படுக்க வச்சுட்டு இன்னொருத்த எங்கே போனான்னு பார்த்தா யார் அவனுங்க நாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆனால் நம்ம அடிச்சிட்டோம். நாம் இவனுங்களை அடித்தது மில்லில் தானே, அதனால் இவனுங்க லூட்டில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன, வெளியில் இருக்கிறவங்க லூட்டை தான் எடுக்கக்கூடாது. அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போதைக்கு நம்ம கிட்ட இப்போ ஆகு 2 சிப்பு UMP இருக்குது. இதுதான் நம்ம மேட்சோட கடைசி வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்க மேகன்னு. அப்புறம் தூரத்தில் ஒருத்தருப்பான், அவனை அடிக்கிறக்குள்ளே நம்மளை நாக் பண்ணிடுவான். அப்புறம் நம்ம டீமெட்டை கூப்பிட்டா டேய் வாடா டேய் டேய் அப்படின்னு ஒரு 4 கத்துறதுக்கப்புறம் தான் உள்வால் போட்டே வரான். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? இருக்கு. ஓகே, ஏதோ கடுகுல பாதி பொடுகுல நீதி அப்படி இருக்குது மனசாட்சிங்கிறது. அவன் வந்துட்டு மனசில் நினைப்பான் பண்ணி விட்டன்ல பெரிய விஷயம்னு. பரவாயில்ல. ஐயோ, சரியான டேமேஜ் தட்டிட்டானுங்க. ஏய் இந்த மாதிரி ரிவே பண்ணுற வேலையை மட்டும் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஓசி அடிக்கிறதால வச்சுருந்த உன்னை சும்மா விட மாட்டேன், சரியா? லாஸ்ட் வார்னிங், பொழைச்சி போன்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் ஆகணும் இல்லை. அப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் வந்துட்டு எங்கள் இட்லிஸ்ட் போட்டு விடுவாங்க. டேய் இருடா வரேன்டா, லான்ச் பேடு பிடிச்சி போயிடலாம்டா. ஓகே, எப்பவும் போல தான் நாம் வச்சு குறி எப்போ சரியாக இருந்திருக்கு. எப்பவும் போல் தப்பாக வந்துட்டோம். நம்ம டீம்மேட்ஸ் அதை அடிச்சிருவானுங்கன்னு நம்பி போயிட்டேன். நிஜமால அவங்க அடிச்சிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர வேகமாக கார் எடுத்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். இங்கே ஃபேக்ட்ரி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் இப்போ தான் ஃப்ரெஷ் பாடியாக இறங்கியிருக்கான். ஒரே ஏற்று செத்துட்டான். இல்லை நாக் ஆகிட்டான். நம்ம கிட்டேருந்து ஓசி அடிச்சிருவானுங்க. அப்புறம் நம்மளையும் போட்டு தள்ளிடுவானுங்க. இனி நம்மளோட மூச்சே நம்ம டீம்மேட் கையில் தான் இருக்குது. இந்த லூட்டு வேறு நம்ம செத்துட்டோம். மில்லுக்கு வேறு திரும்ப போக முடியாது. என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லூட் பாக்ஸில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வச்சு ஆட முடியும். அப்புறம் நம்ம டீம்மேட் ரொம்ப நேரமாக சும்மா இருந்தனால ஒருத்தன் வந்தான், அடிச்சிட்டான். போய் ரிவே பண்ணுறா, மேலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான் பாடுறா, செத்துறாத போ அப்படின்னு சொன்னால் அப்புறம் தான் போகிறான். இப்போது எங்கேயோ மனசு எங்கேயோ போயிடுச்சு போல். சரி ஓகே, நேராக நம்ம இப்போ லூட்டு பக்கம் போகலாம். இப்போ அவ்வளோ தூரம் போக முடியாது. அதனால் நம்ம இங்கே இறங்கி ஏதோ ஒரு காரு, பஸ்ஸு, ஜீப்பு என்ன இருந்தாலும் பறந்து போயிடலாம். ஹெலிகாப்டர் இருந்தால் கூட போயிடுவேன். நான்லாம் வந்துட்டு அப்படிப்பட்டவன். சரி ஓகே காய்ஸ், ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு தெரியலையே. டேய் எதுவும் கொடுக்கல. இப்போ நேராக ஒரு ஆட்டோ கிடச்சி நம்ம டீம்மேட் தான் கொண்டு வந்து விட்டார். அவரையும் கூட்டிகிட்டு நம்ம நேராக ஆட்டோக்காரன் போயாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி வந்தால் நேராக பூஸ்ட்டு போட்டு போய் மரத்தில் மோதிட்டேன். நம்ம டீம்மேட் ஒரு 4 பேச்சு விட்டனால எங்கேயோ கரெக்டாக ஓடுறேன். வாய் வேறு கொஞ்சம் குளருது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. ஓகே, நேராக நம்மளோட லூட் பாக்ஸை நோக்கி பயணம் பண்ணுறோம். ஹிட்லிஸ்ட் எங்கடா செத்துட்டானா? சூப்பர். இப்போ நான் வேறு அங்கங்கே மோந்திட்டு இருக்கேன். நீ எல்லாம் யார்? நீ அதுக்கு நானே ஓட்டியிருப்பேன்னு நம்ம டீம்மேட் கண்ட வரைக்கும் பேசுகிறான். பரவாயில்ல, நம்ம யார் லூட்டை வச்சு ஆடுறது? ஒரு அக்கா வேறு இருப்பாங்க. ஓகே, நம்ம லூட் அப்படியே இருக்குது, ரொம்ப அருமைன்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை வேறு நாக் பண்ணியிருந்த அக்கா மண்டையோடு போட்டு படுக்க வச்சாச்சு. அப்புறம் இந்த பாட்டியை வந்துட்டு அடித்து போட்டு அப்படி இந்த பக்கம் வந்தால் தீச்சு பாகு வேறு போட்டாச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் 2 பேர் இருப்பானுங்க. ஒரு அக்கா, இந்த அக்காவை நாக் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறக்குள்ளே அவன் டீம்மேட்டு போட்டு தள்ளிடுவான். சரி
டேய் ரிவே பண்ணல டேய் அப்படின்னு சொல்லிட்டு 4 கற்று கற்றுனதுக்கப்புறம் இதோ இந்த மிஸ்டர் பிராண்டா யார்றாவன் ஆமாம் மிஸ்டர் பிராண்டு தான். அப்புறம் தான் இவன் தான் போய் திரும்ப ரிவே பண்ணுறான். நம்மளோட உயிர் மூச்சே இவன் தான். அப்புறம் நம்மளோட 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் தான் நம்ம நண்பர்கள். அவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. பயங்கரமான ரேங்க் புஷிங் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சரி இப்போ நம்ம திரும்பவும் எங்கே இறங்குறோம்? இது என்ன பேர்? பீமா சக்தி. இந்த இடத்துல இறங்கி நம்ம வேறு ஏதோ ஒரு லூட்டு. சரி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கார் இருக்குது. இந்த கார் எடுத்து திரும்ப அதே இடத்துக்கு போய் இன்னும் வேறு அடிக்க முடியாதா? சரி ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்தாச்சு. கார் எடுத்துகிட்டு காயினை கூட பிடிக்காமல் பறந்தாட்டேன். அப்படியே இங்கேருந்து நேராக எங்கே வண்டி விட்றோம்? எங்கடா வண்டி விட்றோம்? விட்றா ஃபேக்ட்ரிக்கு வண்டியை. எப்படியோ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. அப்படியே இங்கே வந்தோம்னா நம்ம லூட் எடுக்கிறதுக்குள்ளே புகைச்சிருவானுங்க போல். ஐயோ ஆக தூக்கிட்டு போயிட்டானுங்க. சரி இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், வேறு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸே நம்மளை வந்துட்டு ஆக தூக்கிட்டு போயிட்டானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய மணிப்பு கேட்டுட்டு வேறு ஃபீல்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு அடிக்கிற மக்களே. சரி ஓகே. இவன் நம்மளோட டீம்மேட் வேறு ஐயோ செத்துட்டானுங்களா? அதனால தான் கதறிட்டு இருக்கானுங்க. டே ரிவே பண்ணுறாடே வெண்டிங் மிஷின் பக்கத்துலேயே போய்ட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. சரி ஓகே மெடிக்கெட் சுற்றிட்டு வேறு ஏதோ ஒரு வண்டி இருக்கான்னு பார்த்தா இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தன் தெரிச்சான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்தால் நாம் முன்னாடி விட்டுட்டு போன ஆட்டோ நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே நேராக திரும்ப அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் ட்ரக் கிடைக்கும். அந்த ஆட்டோவை தூக்கி போட்டு மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்தால் நம்ம டீம்மேட்டு தூரத்தில் இருப்பார். வாடான்னு கத்திட்டு இருப்பார். ஐயோ இங்கே வந்தால் 2 பேர் வேறு இருப்பானுங்க. சரி நம்ம டீம்மேட்டை கூட்டிகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் டேய் வண்டி வேறு புகைச்சி விட்டானுங்க. ஐயோ நம்ம நேரமாக என்னமோ இன்னொரு மான்ஸ்டர் ட்ரக் இருக்கே. ரொம்ப அற்புதம், பளபளப்பு, சூப்பர். இங்கே வந்தோம்னா நம்ம டீம்மேட் வேறு கதறு டே வாடான்னு பாவம் அவரையும் கூட்டிகிட்டு போய்க்கலாம். வேறு வழி இல்லை, நம்ம டீம்மேட்டாக போயிட்டாரு. சீக்கிரம் ஏற டே. ஐயோ ஏற முடியல போல அவனால். பாவம் கூட்டிகிட்டே போயிடலாம். சரி வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு நேராக இந்த இடத்துக்கு போனா. டே வராதரான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் ஓடிட்டுருக்கான். சரி அவனையாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு திரும்புகிறேன், செத்துட்டான். இப்போ வாடா ட்ரிஃப்ட்டுக்கெல்லாம் நேராக வந்து கூட்டிகிட்டு போடான்னு கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். 2 பலியாடு வெங்கட்ட மாட்டிக்கிச்சு. ஒரு பலியால் தூக்கி போட்டு 150 கொடுத்து ஒரு அடி அடிப்பான், செத்துருவான். அப்புறம் அவன் டீம்மேட் வேறு இருப்பான். அவனை தேடி வீட்டு பக்கம் போனோம்னா அவன் வீட்டு மேலே ஏறிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் வீட்டு மேலே தான் ஏறிட்டான். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணான்னா வீட்டு மேலே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறா டேய் க்ளூவால் போட்டுருவான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா லேண்ட் பண்ணுறா கரெக்டாக 999 நம்ம நேரத்துக்கு உதவி இருக்குது. டப்புன்னு போனேன், ஆனால் அந்த லேண்ட்மைன் இருக்குது அது தெரிஞ்சு இதாகிடுச்சு. ஐயோ 100 டேமேஜ் விழுந்துச்சு. இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்? ஐயோ இந்த கேரட் விட்டுட்டான். இந்த கேரட் விட்டுட்டான். இப்போ இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஓடன்னு சொல்லுவேன் டீம்மேட்டை. அவனும் M10 சிப் போட்டு டம்முன்னு உடைப்பான். டப்புன்னு டெக்ஸ்டியாலாம் போட்டு பறப்பேன். ஆனால் அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது, காணாமல் போயிடுவான். பிக்காளி பையன். டேய் நீ எப்படியா இருந்தாலும் என்கிட்ட தாண்டி சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தா டேய் நான் டீ மட்டும் அடிக்கிறீங்களாடா விட மாட்டா. டே நில்றா 2 பேர் வந்தீங்கன்னா நான் என்ன பயந்துருவேனாடா? பயந்துருவேனா? வாடா நீ வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லுவேன். குண்டெல்லாம் போடுவான், ஒன்றுமாவாது. எனக்கு குண்டாவது எது போட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி இவனை அடிப்பேன், சாக மாட்டான்ட்டு. அப்புறம் UMP வச்சு டம்முன்னு அடிப்பேன். அப்புறம் நம்ம டீம்மேட் போய் அவனை அடிச்சிருவான். ஆனால் இவன் ஏறி போய் நம்ம டீம்மேட் அடிச்சிருவான். பாவண்டா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மேட்சோட நாம் இப்போ தான் பாதி ஏறி இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, ஹீரோயிக் 5 ஸ்டாரு. அதுக்கும் ஒரு சேலஞ்சை போட்டு முடிச்சிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ், பாய்.